ஆடு மாடு மாதிரி வாழ்ந்துட்டு கலாச்சாரத்தை நீங்களே உடைச்சிட்டு அதுக்கப்புறம் இவன் நோன்னா அவன் நோன்னா இவன் இதை பண்ணா அவன் அதை பண்ணா. இங்கே கலாச்சாரத்தை பண்பாடுல வாழறவங்க வந்து கோடிக்கணக்கான பெண்கள் இருக்கிறாங்க. இங்க நீங்க ஆடு மாடு மாதிரி உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இங்க வந்து கதை விட்டுட்டு இருக்கீங்களா நீங்க? சார் எனக்கு உங்களோட ஆதங்கம் கண்டிப்பா புரியுது சார். நியாயமா பேசுறேன் நான். கண்டிப்பா சார். அது நாங்க இங்க எல்லாருக்குமே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்னாடி குடும்பம் இருக்கு. ஒரு 4 பேர் செய்யற தவிர வந்து 40 பேர் பின்பற்றீங்க. இப்ப அடுத்த தலைமுறை பாதிக்கப்படுது. இந்த இடத்துல கூட ராதிகா எங்கேயுமே வந்து ஒரு தீர்வு சொல்லவே இல்லையே. இவ்வளவு பேச்சுகள்ல இல்ல சார். என்ன தீர்வு சொன்னாங்க? இப்ப நான் கேட்கிறேன், ராதிகா சவால் விட்டு சொல்ல, ராதிகா ஒரு மனு செய்ய சொல்லுங்க, முதலமைச்சர் ஒரு மனு பண்ண சொல்லுங்கம்மா. விஷால் ரெட்டி அவங்களே வந்து நாங்க வந்து ஒரு 7 பேர் கொண்ட குழு வந்து நாங்க இங்க அமைக்க போறோம்ன்றது விஷால் ரெட்டி சொல்லியிருக்காரு. விஷால் சொல்ற கமிட்டி வந்து திருடங்கிட்ட சாவி கொடுக்குற மாதிரி நடிகர் மேலதான் இங்க குற்றச்சாட்டு இருக்கு. அப்புறம் அந்த நடிகர்களே வச்சு வந்து போட்டாங்கன்னா அப்ப அதை யாரை போடுவான்? அந்த விசாரணை கமிட்டியில யாரை போடுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் சொல்றது வேறமா. அதை தாண்டி ரஞ்சனி என்ன சொன்னாங்க, ட்ரிபியூனலே உருவாக்கணும், ட்ரிபியூனல்னா தீர்ப்பாயமே உருவாக்கணும்ன்றாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல் அது. இதுதான் நேர்மை, இதுதான் படிச்ச பெண்மணிக்கு வந்து பொருள். இது அவங்க சொல்றதுதான் கரெக்ட். இதையெல்லாம் சொல்ல வேண்டிய ராதிகா அதை விட்டுட்டு பைல்வான் ரங்கநாதன் கிட்டையும் காந்தராஜ் கிட்டையும் போறதுல பிரயோஜனமே இல்லைல்ல. நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன், 70-30 70-30 30% நடிகர்கள் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்கலாம் இன்னும் பேசல, இனிமேல் பேசலாம். இல்ல அவங்க குடும்பத்தினங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம் நடிகர்கள். ஆமா ஆமா, ஏதோ பாலியல் சொல்ல நீங்க ஏதோ கற்பு பெண்களுக்கு மட்டுமே நீங்க நினைக்கிறீங்க. கற்பு ஆண்களுக்கும் இருக்கு, குடும்ப வாழ்க்கை முறை வந்து ஆண்களுக்கும் இருக்கு. எத்தனை நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கை அழிச்சவங்களா இருக்கிறாங்க தெரியும்ல. தூக்கி அடிக்கலையா ஒருத்தனை இருட்டுல எய்ட்ஸ்ன்னு சொல்லி? என்ன தீர்வு கண்டீங்க நீங்க? நிர்பயா வழக்கு ஏன் புகார் தலைவர் ஒரு ஆங்கர் கேட்கிறாரு, அதுக்கு ராதிகா சொல்றாங்க நிர்பயா வழக்கு எவ்வளவு நாளுங்க ஆச்சு, கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆயிடும்? நிர்பயா வழக்கு என்ன ஆச்சு? 6 வருஷம் ஆகட்டுமா 50 வருஷம் ஆகட்டுமா? தண்டிக்கப்பட்டாங்களா இல்லையா குற்றவாளிகள்? அரசியலமைப்பு சட்டத்தையும் அல்லது வந்து சட்டப்பூர்வமான அமைப்புகளையும் நீதியையும் நீங்க கொச்சப்படுத்துறீங்கல்ல. அந்த ஊர்ல அந்த மழை வெள்ளம் நிக்கணும்னா ஒரு கன்னிப்பெண் வந்து ஆடையே இல்லாம நிர்வாணமா விளக்கு எடுத்து சுத்தி வரணும். இது கிளைமேக்ஸ்ல காட்சி. அதில் நடிச்சவங்க யாரு? ராதிகா. இப்போ நீங்க மகாராஜி சோபனாவையும் ராதிகாவும் ஒப்பிட்டு பாருங்க, என்ன விட்டுருங்க. இங்க சட்டமும் நீதியும் நாம உருவாக்கணும். நாம நமக்காக உருவாக்குறது. வேற யாரோ ஒருத்தன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடல. பிரிட்டிஷ்காரனோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேற எவனோ ஒருத்தன் கொண்டு வந்து அமெரிக்கனோ கொண்டு வந்து கொடுக்கல. இந்த சட்டமும் நீதியும் நாம நமக்காக உருவாக்குறது. சரிங்களா? அப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதை உடைக்கக்கூடாது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாகரிக வளர்ச்சியில் கலாச்சாரமும் பண்பாடும் நமக்கு நாமளே உருவாக்கிட்டு, நம்ம கல்ச்சர்னா இதுதான் அப்படின்னு. எதுக்கு? நம்மளை பாதுகாக்கிறதுக்கு. நமக்கு பாதுகாப்பே தான் கொடுக்குது. ஆடு மாடு மாதிரி வாழ்ந்துட்டு கலாச்சாரத்தை நீங்களே உடைச்சிட்டு அதுக்கப்புறம் இவன் நோன்னா அவன் நோன்னா இவன் இதை பண்ணா அவன் அதை பண்ணா. இங்கே கலாச்சாரத்தை பண்பாடுல வாழறவங்க வந்து கோடிக்கணக்கான பெண்கள் இருக்கிறாங்க. இங்க நீங்க ஆடு மாடு மாதிரி உங்க வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இங்க வந்து கதை விட்டுட்டு இருக்கீங்களா நீங்க? சார் எனக்கு உங்களோட ஆதங்கம் கண்டிப்பா புரியுது சார். நியாயமா பேசுறேன் நான். கண்டிப்பா சார். அது நாங்க இங்க எல்லாருக்குமே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பின்னாடி குடும்பம் இருக்கு. எல்லாருமே குடும்பத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா சோரம் போயிடுறாங்களா? சொல்லுங்க. கரெக்ட் தான் சார். நீங்க வந்து ஒரு 4 பேர் செய்யற தவிர வந்து 40 பேர் பின்பற்றீங்க. இப்ப அடுத்த தலைமுறை பாதிக்கப்படுது. இந்த இடத்துல கூட ராதிகா எங்கேயுமே வந்து ஒரு தீர்வு சொல்லவே இல்லையே. இவ்வளவு பேச்சுகள்ல இல்ல சார். என்ன தீர்வு சொன்னாங்க? இப்ப நான் கேட்கிறேன், ராதிகா சவால் விட்டு சொல்ல, ராதிகா ஒரு மனு செய்ய சொல்லுங்க, முதலமைச்சர் ஒரு மனு பண்ண சொல்லுங்கம்மா. என்னன்னு இது மாதிரி வந்து கேரளால அமைச்ச மாதிரி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுங்க சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி கேக்குது இல்ல? ரஞ்சனி கேக்குறாங்க, ட்ரிபியூனல் கேக்குறாங்க. ரஞ்சனி சார் இப்ப விஷால் ரெட்டி அவங்களே வந்து நாங்க வந்து ஒரு 7 பேர் கொண்ட குழு வந்து நாங்க இங்க அமைக்க போறோம்ன்றது விஷால் ரெட்டி சொல்லியிருக்காரு. இல்ல சார், இப்போ ராதிகா அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க சார். அவங்க ஒரு யூடியூபரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல்ல அந்த கதையை நீங்க அப்புறம் போலாம், முதல்ல இதை முடிங்க. விஷால் சொல்ற கமிட்டி வந்து திருடங்கிட்ட சாவி கொடுக்குற மாதிரி நடிகர் மேலதான் இங்க குற்றச்சாட்டு இருக்கு. அப்புறம் அந்த நடிகர்களே வச்சு வந்து போட்டாங்கன்னா அப்ப அதை யாரை போடுவான்? அந்த கமிட்டியில அந்த விசாரணை கமிட்டியில யாரை போடுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் சொல்றது வேறம்மா. நான் சொல்றது நீதிபதி தலைமையிலான ஹேமா கமிட்டி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றேன். புரியுது. அதை தாண்டி ரஞ்சனி என்ன சொல்றாங்க, ட்ரிபியூனலே உருவாக்கணும், ட்ரிபியூனல்னா தீர்ப்பாயமே உருவாக்கணும்ன்றாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல் அது. இதுதான் நேர்மை. ரஞ்சனியை பாராட்டணும். நேர்மை தான் நேர்மை. கமிஷன் கூட கேட்கவே இல்லை அவங்க. ஒரு ட்ரிபியூனல் அதான் ஏறக்குறைய அதுதான். கமிஷனும் ட்ரிபியூனல் தான். ட்ரிபியூனல் உருவாக்கணும்ன்றாங்க, தீர்ப்பாயமே உருவாக்கணும்ன்றாங்க. இதுதான் படித்த பெண்மணிக்கு வந்து பொருள். இது
அவங்க சொல்கிறது தான் கரெக்டு. இவன் விஷால் சொல்கிறது கேட்டால் திருடங்கிட்ட சாவி கொடுக்குற கதையாயிடும். புரியுங்களா? இதையெல்லாம் சொல்ல வேண்டிய ராதிகா அதை விட்டுட்டு பைல்வான் ரங்கநாதன் கிட்டையும் காந்தராஜ் கிட்டையும் போகிறதுல பிரயோஜனமே இல்லைல்ல. ஆனா அவங்க டைரக்டா அவங்க 2 பேருன்றத சொல்ல அப்ப என்ன சொன்னாங்களா சொல்லுங்க. பேர் தெரியல. அது பொறுமையா தான் சார் அவங்க தான் சார் பதில் சொல்ல. மேபி யாரெல்லாம் வந்து இப்ப அவங்கள பத்தி தொடர்ந்து நடிகைகளை பத்தி பேசுறதானே சார். நீங்க நடிகைகளை பத்தி பேசவே இல்லையா சார்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க அம்ரிதா, உங்க மேல ஒரு சமூக பார்வை இருக்கு, என் மேல ஒரு சமூக பார்வை இருக்கு, இங்க சுத்தி இருக்கிற அத்தனை பேர் மேலேயும் சமூக பார்வைன்னு ஒன்று இருக்கு. நான் யாருன்னு தெரியும், ராதிகா யாருன்னு தெரியும், இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் யாருன்னு தெரியும், கருணாஸ் யாருன்னு தெரியும். புரியுதுங்களா? சும்மா அந்த போகிற போக்கிலலாம் வந்து இங்கே யாரும் இந்த பார்வையாளர்கள் யாரும் முட்டாள்ன்ற அந்த நினைவு யாருக்கும் அந்த அப்படியான ஒரு சிந்தனை யாருக்கும் வேண்டாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கூர்ந்து நோக்கிற சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நோக்குதுன்னு பாருங்கள். ஒரு அம்ரிதா வந்து பார்த்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டா அது அதனால ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை. அவங்க ஆகட்டும், நமக்கு அதனால் பிரச்சனை இல்லை, பொறாமையோ எதுவும் கிடையாது. அதோட பெரிய பட்டம் வந்தால் கொடுங்க. ஆனால் சமூகத்துக்குன்னு ஒரு பார்வை இருக்குது. ராதிகா மேலே ஒரு பார்வை இருக்குது. ஏன் மேலே காந்தராஜ் சொல்கிறாரு ராதிகாவில் தான் தமிழ் சினிமாவில் சீரஞ்சின்னு சொன்னார். அன்னைக்கு பேசியிருக்கணும்ல ராதிகா, எப்படி நீ அந்த மாதிரி என்ன சொல்லுவேன்? கேட்டிருக்கணுமா இல்லையா? ஆனால் ஒரே ஒரு பைல்வான் ரங்கநாதன் கிடைச்சா போதும். பைல்வான் ரங்கநாதன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் எல்லாத்தையும் நான் பாராட்டுறதுக்காக சொல்லமா, புரியுது, எவ்வளோ பேசியிருக்கிறாரு. அப்போ அதெல்லாம் உங்களுக்கு ஆபாச குற்றச்சாட்டாக உங்கள் பார்வைக்கு பட்டுது இல்லை? அவர் சொல்கிறது ஆபாச குற்றச்சாட்டு சொல்கிறாரு, இந்த நடிகை சொல்கிறாரு, அந்த நடிகை சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடிகைகள் என்ன சொல்கிறாங்க? இப்போ நடிகைகள் என்ன சொல்கிறாங்க? அதே தானே சொல்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு பாதி அவ்வளோதான். நான் சொல்கிறேன், நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன், 70-30மா 70-30, 30% நடிகர்கள் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. அவங்களாம் இன்னும் பேசலை, இனிமேல் பேசலாம். இல்லை அவங்க குடும்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம் நடிகர்கள். ஆமாம் ஆமாம், இன்னும் அவங்க குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள் பேச ஆரம்பிச்சா இன்னும் நிறைய வரும். சரி, ஏதோ பாலியல் சொல்ல நீங்கள் ஏதோ கற்பு ஆண்களுக்கு மட்டுமே பெண்களுக்கு மட்டுமே நீங்கள் நினைக்கிறீங்க. கற்பு ஆண்களுக்கும் இருக்குது, குடும்ப வாழ்க்கை முறை வந்து ஆண்களுக்கும் இருக்குது. எத்தனை நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கை அழிச்சவங்களாம் இருக்கிறாங்க தெரியும்ல. தூக்கி அடிக்கலையா ஒருத்தனை இருட்டில் எய்ட்ஸ்ன்னு சொல்லி? இருட்டு ரூமில் தானே இருந்தான் ஃபுல்லாக 30 வருஷம். அன்றைக்கி யாரும் பேசவே இல்லையே. அதுக்கு ஒரு நடிகை தான் காரணம் சொல்லி செய்தி வந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ யாரும் பேசவே இல்லையே. சொல்லுங்கள். எல்லாம் வந்து போகிற போக்கில் வந்து இந்த அடிச்சுட்டு வேலைலாம் வச்சக்கூடாது. என்ன தீர்வு கண்டிங்க? நீங்கள் நிர்பயா வழக்கு ஏன் புகார் தரல ஒரு ஆங்கர் கேட்குறாரு. அதுக்கு ராதிகா சொல்கிறாங்க, நிர்பயா வழக்கு எவ்வளோ நாளுங்க ஆச்சு? கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகிடும்? நிர்பயா வழக்கு என்ன ஆச்சு? 6 வருஷம் ஆகட்டுமா 50 வருஷம் ஆகட்டுமா? தண்டிக்கப்பட்டாங்களா இல்லையா குற்றவாளிகள்? அப்போ நீங்கள் இந்திய அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இங்கே தண்டனை வந்து அரசியலமைப்பு சட்டத்தையும் அல்லது வந்து சட்டப்பூர்வமான அமைப்புகளையும் நீதியையும் நீங்கள் கொச்சப்படுத்துறீங்கல்ல. அப்படிதான் இருக்கு நீங்கள் சொல்கிறது. ரொம்ப லேட் ஆகும்னா 6 வருஷம் நடந்து அத்தனை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க. எத்தனை வந்து பாலியல் குற்றங்கள் வந்தாலும் அது வந்து விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. தெரியுமா அது உங்களுக்கு? நீங்கள் ஈஸியாக கடந்து போகிறீங்க. நான் தான் கேட்குறேன்ல, எத்தனை ஏன் இந்த குற்றம் இப்போ கேரவன் குற்றச்சாட்டை இப்போ சொல்கிறாங்கல்ல, ஏன் அன்னைக்கு சொல்லவே இல்லை? சரி, அதை விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இல்லை? அப்போ ராதிகா முதல்ல பேச வச்சிருக்கல. அப்போ ஒரு சகிலான்ற வந்து அந்த ஒரு பெண்மணி பேசுறது தான் நீங்கள் பேசுகிறீங்க. சொல்லுங்கள், சகிலா தானே முதல்ல பேசுனாங்க. தமிழ் சினிமாவில் இப்படியான குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ யார் பேசுனது? ராதிகா பேசவே இல்லை, குஷ்பு பேசவே இல்லை. முதல் பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சகிலா. அந்த துணிச்சல் அந்த தைரியம் இருக்குல்ல. நீங்கள் ஏன் பேசலை? என்னைக்கோ இப்போ நடந்தது கேரவன், நீங்கள் சொல்லலை, ரைட். இப்போ சொல்லிருக்கலாம்ல. இப்பயாவது அட்லீஸ்ட் சொன்னாங்கன்னு தானே சார் நம்ம இப்பயாவது சொன்னாங்கன்னு நான் சொல்றது கேட்டேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வன்மத்தை நீ வேற பக்கம் திரும்பி போறீங்களே. எப்படி இருந்தாலும் அவன் ராஜினாமா பண்ண தான் போறான் விஷால். சரிங்களா? எப்போ ஒரு குற்றச்சாட்டு கேட்ட உடனே பத்திரிகையாளர் கேட்ட உடனே சொன்னான் பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர் கேட்டதுமே சொன்னான் பாருங்க, கேட்டதுமே சொன்னான் ஒரு வார்த்தை, அவங்க யாருன்னே தெரியாதுன்ட்டான். அதே மாட்டிட்டான். ஒரு ஸ்ரீரெட்டி ஒரு நடிகைன்னு தெரியாதா? அதே மாட்டிட்டான் அவன், எங்கள் அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்ட்டு. ஒரே வார்த்தை என்ன சொல்லணும்? அவங்களுக்கு நடிகைன்னு எனக்கு தெரியுங்க, ஆனால் வந்து எனக்கு அவங்க சொல்கிற குற்றச்சாட்டு உண்மை இல்லை, அப்படி தான் கடந்து போகணும். நான் குற்றவாளி இல்லைன்னு சொல்கிறேன். அப்போ கூட அவன் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்றான், அப்பப்பப்பப்பன்றான். அதாவது வேர்வை துடைக்கிறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான். இன்னும் ஒரு 10 பேர் உட்கார வச்சு கேட்டோம்னா முடிஞ்சிடும் போல இருக்கு. நான் துண்டகன் ராஜினாமா பண்ணிட்டு ஓடிடுவேன் போல இருக்கு. அப்படி தான் இருக்கு அவன் பேசுறது.
ஒரு பொதுச் செயலாளர் வந்து ஒரு சங்கத்துக்கு பொதுச் செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பேசணும், இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் உடனடியாக சொல்லணுங்க. இங்கேயும் ஒரு கமிட்டி வேணும், நேர்மையானதான் சொல்லணும். ராதிகாவே சொல்லலையே கடைசி வரைக்கும். இங்கே ஒரு ஜஸ்டிஸ் தலைமையில் ஒரு கமிட்டியை போடுங்கன்னு சொல்லணும்ல, சொல்லலையே. தீர்வு சொல்லவே இல்லையே. நிர்பயா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு ஒரு தண்டனை வழங்கப்பட்டு ஒரு ஜெயிலில் இருக்கிறானுங்க. சொல்லுங்க, நிர்பயா கேஸ் பார்த்தீங்களா எத்தனை வருஷம் ஆச்சு? இது இந்திய நம்ம நாட்டில் இருக்க இந்திய அரசியல். நீங்கள் எம்பியெல்லாம் நின்று இருக்கீங்க, வேற நீங்களே மதிக்கலாம். அப்புறம் எப்படி சட்டத்தை நீதியும் மதிக்கணுமா? நீங்கள் கலாச்சார பண்பாட்டையும் மதிக்கணும். நாளையுமே நீங்கள் மதிக்கலை, இதுதான் உண்மை. அப்போ நீங்கள் கலாச்சாரத்தை பண்பாட்டுக்கு நீங்களே உடச்சி காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துன்னா இவன் ஒன்றா இதெல்லாம் நமக்கு பாதுகாப்பு. குடும்ப முறை ஒரு பாதுகாப்பு, கணவன் மனைவி வாழ்க்கை முறை ஒரு பாதுகாப்பு, குடும்பத்தில் அண்ணன் தம்பி மாமச்சான் எல்லாம் ஒன்றா இருக்குது அது ஒரு பாதுகாப்பு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டீங்க, கடந்து விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வாழ்ந்துடுவீங்க. வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் நான் கேட்டிங்கன்னா வந்து இவன் நோன்னா அவன் நோன்னா இதை பண்ணா அதை பண்ணா அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த தொழில் நல்லா தெரியுது. இங்கே பாலியல் சொன்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு 4 பேர் முதல்ல அது நீங்கள் சீனியர் ஆர்டிஸ்ட். நம்ம ராதிகா வந்து சீனியர் ஆர்டிஸ்ட். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லணும்ல. இன்றைக்கி பேசுகிறவங்க எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாவனா ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் அவங்க புகார் கொடுத்தவங்களும். நீங்கள் சீனியர் ஆர்டிஸ்ட் இல்லை. நீங்களே பகிரமாக வேறு சொல்கிறீங்க. வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கும் நடந்துருக்குறீங்க. சொல்லுங்கள். இப்போவும் உங்களால் சொல்ல முடியல. ஏன் பகிரங்கமாக சொன்னால் என்ன ஆயிரும்? நடக்கட்டுமே, நல்லது தானே. அடுத்த தலைமுறை நல்லாயிருக்கும். அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். சாதாரண பெண் சொல்கிறா வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து இவன் கற்பழிச்சுட்டான்னு சொல்கிறா, புகார் கொடுக்குறா, நீதிமன்றம் வரைக்கும் போய் மன்றாடுறா. நடக்குதா இல்லையா? பாருங்க, விதி படம் தான் இன்னொரு தடவை பாருங்க. அதான் சொல்லணும், வேற என்ன சொல்ல முடியும்? சரி, இப்போ அவங்களே வந்து இப்போ இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி முதல்ல ஒரு விஷயம் ராதிகா விஷயம் சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து நடிகைகள் வந்து ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்போவே அந்த ஒழுக்கம் ஆரம்பிக்கணுமா. சினிமாவில் அவங்கள பாதுகாக்கணும்னு நான் அட்வைஸாக சொல்கிறேன். ஒரு கேரக்டர் எடுத்து நடிக்கிறீங்க தெரியுங்களா, அப்போவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கணும். இப்படி தான் நான் நடிப்பேன், இப்படி என்னால் முடியாது. மகாநதியில் ஒரு கேரக்டர் வந்துச்சு, அந்த நடிக்கிற பெண்ணை மாற்றினாங்களா இல்லையா? இன்றைக்கும் அந்த மகாநதி சோபனாவை பார்த்தா நமக்கு மரியாதை வருது. எப்படி வருது மரியாதை? சொல்லுங்கள். ராதிகா பார்த்தா எனக்கு மரியாதை வரல, அது காரணத்தையும் சொல்லிடுறேன். அதே மகாநதி சோபனாவை பார்த்தா எனக்கு கையெழுத்து கும்பணும்னு தோணுது. எனக்கு சின்ன பொண்ணு, என்னோட சின்ன பொண்ணு. ஏன் அந்த கேரக்டர் என்னால் நடிக்க முடியாது? அவன் பெரிய ஆர்டிஸ்டாக கூட பரவாயில்ல, கமல்ஹாசன். அந்த கேரக்டர் என்னால் நடிக்க முடியாது. மகளாக கூட இருக்கட்டும், அந்த மும்பை விபச்சார விடுதலை இருக்க அந்த கேரக்டர் என்னால் நடிக்க முடியாது. நீங்கள் ஆரம்பத்தில் முழு கதையும் சொல்ல, நீங்கள் இப்படி ஒரு சீன் இருக்குது சொல்லவே இல்லை. என்னால் அது நடிக்க முடியாது. வேற ஆளை போட்டு எடுத்தாங்களா இல்லையா? ஆமாம். அதே மாதிரி ராதிகாவுக்கு முதல் படம் இருந்துச்சு. அதில் வந்து கிளைமேக்ஸ் காட்சியிலன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊரில் வெள்ளம், கிழக்கே போகும் ரயிலில் அந்த ஊரில் வெள்ளம் மழை வந்து பயங்கரமாக அடிச்சுட்டு போய் ரொம்ப இதுவாகிடும். அந்த மக்கள்லாம் ரொம்ப ஜனங்கள்லாம் கஷ்டப்படும்போது அதில் இருக்கிற பஞ்சாயத்து கூடுவாங்க. அந்த பஞ்சாயத்தில் வந்து பெருசுங்க சொல்லும் என்னென்னா, ஒரு கன்னிப்பெண் நிர்வாணமாக விளக்கு ஏற்றுக்கிட்டு ஊரையே சுற்றி வரணும். இது மாதிரி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. எந்த சினிமாலும் இப்படியெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. பாரதி ராஜா அவர் தானே சார் எடுத்தாருமா? நீங்கள் பாரதி ராஜா கிட்ட இழுத்து ஏற்கனவே பேசிட்டேன்னு சொல்லிட்டு அவர் பெரிய இமயங்க இப்படிங்கன்றாங்க. நான் இமயங்கெல்லாம் நான் பார்க்கல, இருக்கிற உண்மையை சொல்கிறேன். அந்த ஊரில் அந்த மழையை வெள்ளம் நிற்கணும்னா ஒரு கன்னிப்பெண் வந்து ஆடையே இல்லாமல் நிர்வாணமாக விளக்கு எடுத்துட்டு சுற்றி வரணும். இது கிளைமேக்ஸில் காட்சி. அதில் நடித்தவங்க யார்? ராதிகா. இப்போ நீங்கள் மகாநதி சோபனாவையும் ராதிகாவும் ஒப்பிட்டு பாருங்கள், என்ன விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.